ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிர் அப்படின்னாலே அது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வந்துட்டு இப்போ குழம்பா இல்லைனாலும் நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து அதை அவிச்சு சாப்பிட்டு வந்தோம்னாவே வெயிட் லாஸ் வந்துட்டு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்தும். செரிமான பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் தட்டைப்பயிர் சாப்பிட்றதுனால. அதனால் வந்துட்டு எல்லோரும் தட்டைப்பயிர் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. நான்வெஜ்க்கு ஈக்குவலான ஃபுட்டு அப்படின்னா தட்டைப்பயிர் தான் ஃபஸ்ட்டு. அதனால் தட்டைப்பயிரை வந்துட்டு குழம்பாவோ இல்லை ஒரு பொரியல், என்ன சொல்கிறது, ஒரு சுண்டல் அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் தட்டைப்பயிர் குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வந்து ஆட் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணியும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காவை கட் பண்ணி வந்து போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அது உண்மை தான், கலர் எனக்கு சேஞ்ச் ஆகலை, ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கட் பண்ண மாதிரியாகவே இருந்தது. அப்புறமேட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து நைட்டே வந்துட்டு தட்டைப்பயிர் ஊற வைக்கல, அதனால் வந்துட்டு அதை வாஷ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நமக்கு வந்துட்டு மசாலா எப்பயும் போல் மிளகாய்த்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி, நான் வந்துட்டு லைட்டாக கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுடணும். கொதிய விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிய வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் தட்டுப்பாட்டில் வர இருக்கு இல்லையா, நம்ம பயிர் நைட்டு வேக வைக்கல, அதனால் வந்துட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் மாற்றி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் சூப்பராக இருந்துச்சு. வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிர் வந்து கம்பல்சரி வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா? அதனால் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.